பக்கங்கள் உள்ளன. இந்த புத்தகத்தில் முளஞ்செடி அவர்கள் இயற்கையோடு சேர்ந்து செல்லும் பயணம் என்பது வெறும் ஒரு பயணமாக அமையாமல் அனுபவமாக அமையும் என்று கூறியுள்ளார். இந்த புத்தகத்திற்கு மதிப்புரை எழுதியவர் டாக்டர் ஏ அன்பு IFSS கன்னியாகுமரி மாவட்ட வன அலுவலர். அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏகப்பட்ட இயற்கை வளங்கள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயற்கை வளங்கள் மற்றும் நீர்வளத்தின் முக்கியத்துவத்தை பற்றி முளஞ்செடி அவர்கள் இந்த புத்தகத்தில் எழுதியுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். நீர்முடிச்சி புத்தகத்திற்கு வாழ்த்துரை எழுதியவர் டாக்டர் கே விஜயகுமார், முன்னாள் தலைவர் இந்திய மருத்துவ சங்கம். இவர் கல்வி என்பது வெறும் ஒரு புத்தகத்தை பார்த்து படிப்பது மட்டும் இல்லாமல் சுற்றியுள்ள இயற்கை வளங்களை பார்த்து படிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதுதான் முளஞ்செடி அவர்கள் இளவிஞ்ஞானி பயணத்தில் அவர்கள் இளவிஞ்ஞானிகள் கூறும் கருத்து என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த புத்தகத்திற்கு அணிந்துரை எழுதியவர் பிரின்சி, வன அலுவலர் பட்டதாரி. இவர் குமரியர்கள் பேரவையின் இளவிஞ்ஞானி 2015. இவர் முளஞ்செடி நடத்தும் இந்த குமரியர்கள் பேரவை இளவிஞ்ஞானி திட்டத்தை பற்றி கூறியுள்ளார். ஒரு 8ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு அவர் கொடுக்கும் இந்த இயற்கையின் முக்கியத்துவத்தை பாடங்களை பற்றி அவர் குறிப்பிட்டுள்ளார். முடிச்சுகள் புத்தகத்தை எழுதியவர் முள்ளஞ்சேரி மூவேலையன். இவர் ISROவில் 34 ஆண்டுகளாக புலமைமிக்க விஞ்ஞானியாக வேலை பார்த்தார். ஓய்வுக்கு பின்னும் அறிவியல் விழிப்புணர்வை மக்களிடம் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டார். இவர் அறிவியல் நிகழ்வுகள் மூலம் மக்களிடமும் மாணவர்களிடமும் நேரடி தொடர்பு கொண்டார். இவர் பல நூல்களை எழுதியுள்ளார். அதில் விஞ்ஞானத்தை உணர்த்தும் வழியாக விஞ்ஞான சுவடுகள் அது அவரது அனுபவத்தையும் பிரதிபலிக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் 3 பக்கங்களால் கடலால் சூழப்பட்டுள்ளது. மற்ற மாவட்டங்களில் மழைநீருக்காக காத்திருப்பர். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை இருக்கின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏகப்பட்ட அருவிகளும் ஆறுகளும் இருக்கின்றன. பழையாறு, வள்ளியாறு, கோதையாறு, தாமிரபரணி ஆறு போன்ற ஆறுகளும் இருக்கின்றன. நீர்முடிச்சுகள் என்றால் 2 ஓடைகளோ அல்லது 2 அருவிகளோ சேரும் இடத்தை நீர்முடிச்சுகள் என்பர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிலத்தடி நீரை மக்கள் பயன்படுத்தினர். கிணறை வெட்டி நிலத்தடி நீரை பயன்படுத்துவர். கிணறு செறிவுட்டுதல், அதாவது பழைய கிணறையோ இல்லை பயன்படுத்தும் கிணறையோ வடிகட்டும் ஒரு அமைப்பை வைத்து மழை நீரை உள்ளே செல்ல வைத்து அவர்கள் அந்த நிலத்தடி நீரை பயன்படுத்துவர். நிலத்தடி நீரை சேமிப்பதற்காக அரசு போன்ற மரங்களும் பயன்படுத்தப்படுகிறது. நீர் ஒரு மர்மமான முடிச்சு. இது பூமியின் உயிர் சங்கிலியை பிணைத்து வைக்கின்றது. நீருக்கு தனி சிறப்பு உண்டு. அதாவது நீர் 4 டிகிரி செல்சியஸை எட்டும் போது அது விரிவடைந்து தண்ணீர் மீது மிதக்க தொடங்கும். பனிக்கட்டிகளாக தண்ணீர் மீது அது மிதக்க தொடங்குகின்றது. நீரை 47 வகைகளாக பிரித்துள்ளனர் என்பதையும் இந்த புத்தகத்தில் ஆசிரியர் எழுதியுள்ளார். இந்த புத்தகத்தில் அணைகள் 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர் என்பதையும் கூறியுள்ளனர். பிரதான அணை மற்றும் சேனம். இதில் பொதிகை மலையில் உள்ள முத்துக்குளியல் குறித்தும் கூறியுள்ளனர். பின்னர் கோதையார் நீர்மின் திட்டம் 1 மற்றும் 2 மூலம் 60 மற்றும் 40 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டியை தயாரித்துள்ளனர் என்பதையும் கூறியுள்ளனர். நீர்விசை ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றியுள்ளதை பற்றியும் கூறியுள்ளனர். சதுப்பு நிலங்களை நிலத்தில் நுரையீரல் என்பதை பற்றியும் கூறியுள்ளனர். இதில் ஏவிஎம் அணை குறித்து கூறியுள்ளனர். அனந்தம் விக்டோரியா மார்த்தாண்ட அணை. இதை திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மவின் நினைவிற்காக கெட்டினார். இது அவர் கழிந்து ஆயிலியம் ராமவர்மா மன்னர் இதை கெட்டினார். இது தமிழ்நாட்டு மாநிலத்தையும் கேரளா மாநிலத்துக்கும் தொடர்பை உருவாக்குகிறது. அடுத்ததாக முத்துக்குளியல் நீர்த்தேக்கம் மற்றும் புத்தன் அணை பற்றி பேச வேண்டும். இவை வெறும் அணைகள் மட்டுமல்ல, குமரியின் விவசாய பாரம்பரியம். நமது வனவளம்தான் குடிநீரின் ஆதாரங்களின் ஊற்றுக்கண் என்பதை இந்த பகுதி அழுத்தமாக சொல்கிறது. அடுத்ததாக முக்கடல் அணை. இதனுடன் இணைந்த காவுகள் மற்றும் காஞ்சிர மரங்கள் ஒரு முக்கியமான இயற்கையான உணவு சங்கிலியை உருவாக்குகின்றன. ஆனால் இங்கு நிலவும் ஆக்கிரமிப்புகளும் அழிவும் நமது எதிர்கால தண்ணீரை கேள்விக்குறியாக்கியுள்ளது. பொதிகை மலையின் மேல் கோதையாறு மின் திட்டம் மற்றும் சேடல் அணை இயற்கையான நீர் சுழற்சியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் முறையை விளக்குகிறது. தொழில்நுட்பம் வளரும் போது அங்கிருக்கும் உயரிய பன்முகத்தன்மை காக்கப்பட வேண்டியது மிக அவசியம். 4வதாக கால்நிலை மாற்றம். இது வெறும் சுற்றுச்சூழல் மாற்றம் மட்டுமல்ல, இது கடலோர மக்களின் மீது சமூக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த பகுதி சொல்கிறது. இறுதியாக நிலத்தடி நீர் பயன்பாடு. வற்றாத கிணறுகள் வற்றி வருவது ஒரு கவலையான வரலாற்று மாற்றம். நிலத்தடி நீரை சேமிக்கும் வழிகளை நாம் தொடங்கவில்லை என்றால் அடுத்த தலைமுறைக்கு நம்மால் எதையும் விட்டு செல்ல முடியாது. மரங்களின் நீரின் வேர்கள். மரங்களின் நீரின் வேர்கள் என்பது மரங்களுக்கும் நிலங்களுக்கும் இடையுள்ள தொடர்பை காட்டுகிறது. மண் இருக்க மரம் வேண்டும், நீர் இருக்கவும் மரம் வேண்டும். மரம் இருந்தால்தான் நாம் சுவாசிக்க காற்று கிடைக்கும் மற்றும் மழையும் பெய்யும். நாம் மரத்தை நட்டால் நம் முதுகில் ஆக்சிஜன் சிலிண்டரை சுமக்க தேவையில்லை. நம் அடுத்த தலைமுறையினருக்கு நம் மரங்களை கொண்டு செல்ல வேண்டும்.
கல்லணைகளுக்கும் முந்தைய மண் அணைகளுக்கும் குமரியின் பாசன பரிணாமம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீர்ப்பாசன வரலாறு என்பது வெறும் தொழில்நுட்ப சார்ந்தது மட்டுமல்ல, அது ஒரு வீர வரலாறு ஆகும். முந்தைய காலத்தில் ஆறுகளுக்கு நடுவே மண் திட்டுகளை வைத்துதான் நீர் சேமிக்கப்பட்டன. ஆனால் பருவமழை வரும்போது அவை அழிந்துவிடும். இதனால் அவர்கள் அடுத்ததாக கற்களை வைக்க தொடங்கினர். இதுவே அணைக்கட்டுகளாக மாறின. குமரி நீர்த்தேக்கங்களும் நவீன நீர்ப்பாசன புரட்சியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீர்ப்பாசன வரலாறு என்பது சங்க காலத்திற்கு முந்தையதாக இருந்தாலும் இது 19ஆம் நூற்றாண்டு இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டு மத்தியிலும் மிகவும் நுட்பமான காணப்படுகிறது. பேச்சுப்பாறை அணையானது விவசாயத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. இது 1986ஆம் ஆண்டு தொடங்கி 1906ஆம் ஆண்டு முடிவிருந்தது. நதியின் இணைப்பும் நாஞ்சில் நாட்டின் நல்வாழும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீர்வார வரலாறு என்பது வெறும் அணைகளை பற்றியது மட்டுமல்ல, அது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு நீரை திசை திருப்பும் பற்றியதாகும். மறுசீரமைப்பு என்பது அழிந்தவற்றை மீட்டெடுப்பது மட்டுமல்ல, அது இருக்கிறவற்றை பேணி காப்பதும் ஆகும். கள அறிவு மற்றும் எதிர்கால சன்னதிகள். பாண்டிய நாட்டும் வேநாட்டு மன்னர்களும் இணைந்து தொலைநோக்கு பார்வையுடன் 13 அணைக்கட்டுகள் கட்டினர். ஆனால் அது இப்போ பல்வேறு சூழ்நிலைகளுக்கு உட்பட்டு இருக்கிறது. இதை காப்பாற்ற அவர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். மேலும் குடிமராமத்து எனும் திட்டத்தை தொடங்கி உள்ளூர் மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி இந்த குளங்களை சீர்வார செய்தனர். நாம் அடுத்த தலைமுறையினருக்கு நம் வற்றாத நதிகளையும் சீர்வாரப்பட்ட குளங்களையும் கொடுக்க வேண்டும். குமரி மாவட்டத்தின் நீர்வளம் என்பது அது விவசாயத்திற்கு மட்டுமல்ல, அது மக்களின் வாழ்விடமாகவும் அமைந்துள்ளது. பொய்கை அணை. இது ஆரல்வாய்மொழி அருகே பொய்கை மலை அடிவாரத்தில் கட்டப்பட்டுள்ளது. இது 31.58 ஹெக்டார் நீர்ப்பரப்பை கொண்டது. 2/10/2005 அப்போதைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களால் திறக்கப்பட்டது. முக்கடல் அணை. இது நாகர்கோயில் மக்களின் மிகுந்த வாழ்வாதாரமாக அமைக்கப்பட்டுள்ளது. 1935ஆம் ஆண்டு பிரசிடென்ட் சிவதானு என்பவரால் 52 அடி கொண்டு இது கட்டப்பட்டுள்ளது. பின்பு 1945 திருவாங்கூர் மன்னரால் மாம்பாறு ஆட்சிக்கு குறுக்கே முழுமை பெற்றது. ராதாபுரம் கால்வாய். இது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் உள்ள நீர் தொடர்பை ஏற்படுத்துகிறது. இது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு கன்னியாகுமரியில் உள்ள நீர் வளங்களை கொண்டு செல்கிறது. இது 1970ஆம் ஆண்டு வெட்டப்பட்டது. தோவாளை கால்வாயின் நீடிப்பும் ஆகும். 2050 நிலப்பாறை டு திருநெல்வேலி மகேந்திரன்குளம் வரை 28.8 கிலோமீட்டர் தொலைவில் கொண்டுள்ளது. வேலிமலை. வேலிமலை இது ஒரு முக்கடல் அணையின் ஒரு பகுதியாகும். 1935இல் 126 ஏக்கர் பரப்பளவில் 52 அடி உயரத்தில் கட்டப்பட்டது. நீரின்றி அமையாத உலகு என்ற வள்ளுவரின் வாக்குக்கு இணையாக இன்று நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சாதனை நீர் மேலாண்மை மற்றும் இயற்கை பாதுகாப்பு. சதுப்பு நில முக்கியத்துவம். சதுப்பு நிலம் என்பது காடுகள், அதில் கடலோரங்களில் காணப்படும். அது புயல், சுனாமி போன்றவற்றின் வேகத்தை கட்டுப்படுத்துகிறது. இது சந்தான்குமார் அவர்கள் முயற்சியால் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதாகும். மண்ணின் வளம். விவசாயத்தில் மண் மிக முக்கியமானது. மண்ணின் நண்பன் மண்புழுவே ஆகும். நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மையில் நீர் சேமிப்பு, திட்டமிடுதல், மீண்டும் பயன்படுத்துதல் போன்றவற்றை உள்ளது. இயற்கை பாதுகாப்புதல். இயற்கை பாதுகாப்புதல் என்பது மரங்களை பாதுகாப்பது, நீரை சேமித்தல், சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்தல், விலங்குகளை காப்பாற்றுதல். இந்த புத்தகம் மூலம் நாங்கள் நதிகள் மற்றும் அணைக்கட்டுகள் பற்றி அதிகமான விஷயத்தை தெரிந்து கொண்டோம். நாம் நதிகளை பாதுகாக்க வேண்டும், மாசில்லாத உலகத்தை அடைய வேண்டும். துளி துளியாய் சேமிப்போம், நீரை காப்போம்.